அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை சுக்கிரன் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? ஜாதகத்துல, நம்மளோட ஜனன ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை சூரியன் இருந்தால் என்ன பலன், சந்திரன் இருந்தால் என்ன பலன், செவ்வாய் இருந்தால் பலன்கள் என்ன, புதன் இருந்தால் பலன் என்ன, குரு பகவான் இருந்தால் பலன்கள் என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டாச்சு. இப்போ இந்த வீடியோல சுக்கிரன் ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நாம பார்க்க போறோம். சுக்கிரன் அப்படின்னாலே காஸ்திரக்காரகன், கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான். 7ஆம் வீட்டுக்கு காரகம் வகிக்கக்கூடியவர், சொகுசான வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர், மெயினா காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன் தான். காமம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். அதை பத்தி இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காரகத்துவத்தை சொன்னா பதிவுகள் இன்னும் ரொம்ப நீளமா போயிடும், அதனால சுருக்கமா மட்டும் காரகத்துவத்தை சொல்லிட்டோம். இப்போ சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். லக்னத்துல குரு இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ இந்த வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பலன்களும் ஒருத்தருக்கு சரியாவே இருக்காது. ஆனால் இதுல இருக்கக்கூடிய 1, 2, 3 பலன்கள் சரியாக இல்லாமலும் இருக்காது. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு துலாம் லக்னமா இருந்தால் லக்னத்துல சுக்கிரன் இருந்தா ஆட்சி ஆயிடுவார். ரிஷப லக்னமா இருந்தா லக்னத்துல சுக்கிரன் இருந்தால் ஆட்சி ஆயிடுவார். அதே ஒருத்தர் மீன லக்னத்துல பிறந்திருக்காருன்னா லக்னத்துல சுக்கிரன் இருந்தால் உச்சமாயிருவார். ஒருத்தர் கன்னி லக்னத்துல பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அங்க சுக்கிரன் இருந்தா என்ன ஆகும்? நீச்சமாகறாரு இல்லைங்களா? அப்போ அந்த பலம் பலவீனத்தை பொறுத்து தான் அந்த பலன்கள் அப்படின்றதோட அளவீடுகள் இருக்கும். அப்புறம் அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி என்ன ஒரு நிலையில இருக்காரோ, ஆட்சி, உச்சம், சமம், பகை, நீச்சம், இந்த மாதிரி என்ன ஒரு நிலையில இருக்காரோ அதை பொறுத்தும் அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி என்ன மாதிரி பலத்தோட இருக்காரோ அதோட நிலையை பொறுத்தும் தான் ஒரு கிரகத்துடைய பலம் அமையும், பலன்களோட அளவீடுகள் அப்படின்றது இருக்கும். இப்போ ஒருத்தர் லக்னத்துல பிறந்துட்டு, அதாவது லக்னத்துல சுக்கிரன் இருக்கிற மாதிரி பிறந்துட்டார். எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, லக்னத்துல சுக்கிரன் இருந்தாலே அவங்க எப்பவுமே ஓரளவு பார்க்கறதுக்கு ஒரு அழகானவங்களா, ஒரு கவர்ச்சியானவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுடைய உடல் வாகு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை வசீகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, முகம் எப்பவுமே ஒரு வசீகரமான முகமா இருக்கும் அவங்களுக்கு. கண்கள் அழகான கண்ணா இருக்கும். இவங்க எங்க போனாலும் சரி அடுத்தவங்களுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிதான் இவங்க இருப்பாங்க. புதுசா ஒரு இடத்துக்கு போனாலும் சரி இவங்கள அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரிதான் இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்டது, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இசை, நடனம், ஓவியம், அப்புறம் ஃபேஷன் டிசைனிங், இது சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம், அப்புறம் இந்த அலங்காரம் பண்ணிக்கிறது, மேக்கப் போட்டுக்கிறது, இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வமும் அதிகமா இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு துறையில திறமை அப்படின்றதும் இருக்கும். சமூகம் சார்ந்த வகையில இவர் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியவராக தான் இருப்பார். அடுத்தவங்களும் ஈஸியா இம்ப்ரெஸ் ஆகிருவாங்க இவர்கிட்ட. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, லக்னத்துல சுக்கிரன் இருந்தால் இந்த பலன். கல்யாண வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் கல்யாண வாழ்க்கையில.
வரக்கூடிய கணவன் மனைவி கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அன்பு, பாசம், காதல், நேசம் அப்படின்ற ஒரு தன்மையோட தான் இவங்க இருப்பாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் சொன்னோம். ஆனா நெகட்டிவ் இருக்கும். எப்படி? பாவகிரக சம்பந்தம் பலமாயிட்டா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துல சுக்கிரன் இருந்து ஒரு பாவகிரகம், பாவகிரகம் அப்படின்னா யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இதுல ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்து இருந்தாலே முடிஞ்சு போச்சு. இவங்க சுதந்திரமா செயல்பட முடியாது. இப்ப சொன்ன பாசிட்டிவ் பலன்லாம் ஓரளவு நெகட்டிவா தான் இருக்கும். இப்போ பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? காதல் அப்படின்றது ரொம்ப அதிகமா வரும். ஆனா அந்த காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமா ஒரு மனஸ்தாபம் தான் இருக்கும். அது பாவகிரகம் சம்பந்தப்பட்டா, பாதிக்கப்பட்டா. ஆனா பாவகிரக சம்பந்தம் பெருசா இல்ல அப்படின்னா பாசிட்டிவ் பலன்கள் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை, ஏழையாவே இருந்தாலும் ஒரு ஆடம்பரமா வாழணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு, விருப்பம் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும் இவங்களுக்கெல்லாம். மற்ற கிரக அமைப்புப்படி வணிகம் சார்ந்தது, வியாபாரம் சார்ந்தது, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஃபேஷன் டிசைனிங், ஆடை வடிவமைப்பாளர், திரைப்படத்துறை, ஹோட்டல் துறை, இதுல ஏதோ ஒண்ணு அமையுதுன்னு வைங்களேன், அதுல மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது பேசுறதுனா எல்லாருமே பேசலாம், ஆனா ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு ஏற்படுற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோட, ஒரு புன்னகையோட, ஒரு இனிமையான பேச்சு திறமை அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நண்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நண்பர்கள் அமையிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா ஈஸியாவே நண்பர்கள் கிடைச்சிருவாங்க. சமூகம் சார்ந்த வகையில இவங்க கண்டிப்பா அவங்க இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்துல ஒரு பிரபலமா தான் இருப்பாங்க, அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி. இப்போ லக்னத்துல சுக்கிரன் இருந்தா ஒரு கவர்ச்சியா தான் இருப்பாங்கன்னு சொல்றோம். ஆனா பாவகிரக சம்பந்தம் பலமாகி சுக்கிரன் பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா சர்க்கரை நோய் அவங்க வாழ்க்கையில வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் சார்ந்த வகையில, அதாவது குழந்தை உருவாகிறது சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம், பிரச்சனைன்றது இருக்கும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது இவங்களுக்கு வரும். இதெல்லாம் எப்ப வரும்? குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும் போது வரும். 6ஆம் வீடு 8ஆம் வீடு பலமா சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடந்தால் வரும், இல்லைன்னா வராது. சுக்கிரன் இந்த ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருந்துட்டார் அப்படின்னா இவங்க வாழ்க்கையில ஆட்சியா உச்சமா இருக்கணும் அப்படின்னா ரிஷப லக்னம், துலாம் லக்னம் அல்லது மீன லக்னத்துலதான் பிறக்கணும். அப்படி பிறந்திருந்து லக்னத்துல சுக்கிரன் இருந்துட்டாலே இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் ஏதோ ஒண்ணு அமையுதுன்னா அதுல பெரிய அளவுல பேர், புகழ், அந்தஸ்து அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. காதல் சார்ந்த விஷயங்கள், ஒரு நல்ல காதல் அமைஞ்சு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும். நான் சொல்றது லக்னத்துல சுக்கிரன் மட்டும் இருந்தாதான், பாபகிரகம் பலமா சம்பந்தப்படக்கூடாது. சம்பந்தப்பட்ட அந்த சந்தோஷம் எல்லாம் இருக்காது. அப்படி பாபகிரக சம்பந்தம் ரொம்ப பலமாகுதுன்னா காதல், அது நல்ல காதலா இருந்தாலும் சரி அல்லது கள்ள காதலா இருந்தாலும் சரி, அது சார்ந்தவர்களை எப்பவுமே சிக்கல்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். காமம் எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகும். இந்த பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா காம எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகி அதுல பிரச்சனைன்றது வரும். உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு குழப்ப நிலைன்றது இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு ஆடம்பரமா இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்? செலவு ரொம்ப அதிகமாகி வாழ்க்கையில கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல, லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வீடு தான் பாத்தீங்கன்னா குடும்பம், தனம், வாக்குஸ்தானம். வாக்குன்றது பேச்சு. அப்போ 2ல சுக்கிரன் இருந்தா என்ன ஆகும்? சூப்பரா பேசுவாங்க. ஒரு பேச்சு திறமை, பேச்சு திறமைனா சாதாரண பேச்சு திறமை இல்லை,
ஒரு இனிமையா பேசக்கூடிய ஒரு தன்மை, ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையாவே இவங்க எல்லாம் பேசுவாங்க. இவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது அடுத்தவங்களை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரிதான் இவங்க பேசுவாங்க. ஒரு ஆணா இருக்காரா, இவருடைய வார்த்தைகளாலேயே ஒரு பொண்ணு மயங்கிடுவா. ஒரு பொண்ணு ஜாதகத்துல 2ல சுக்கிரன் இருக்கா, அவங்க வார்த்தைகளாலேயே ஆண்கள் ஈஸியா விழுந்துருவாங்க. அந்த மாதிரிதான் இவங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு இவங்க பேச்சுனாலேயே இவங்க வாழ்க்கையில எந்தெந்த வேலைகள், எந்தெந்த விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இவங்க பேச்சுனாலேயே அதிகமான விஷயங்களை இவங்க வாழ்க்கையில சாதிச்சுக்குவாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு வகையில வரவு, பண வரவு, பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விலை அதிகமா உள்ள ஆபரணங்கள், ஆடை, அழகான இருக்கக்கூடிய பொருட்கள், இது சார்ந்த வகையில ஒரு ஈடுபாடு, ஒரு விருப்பம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். இப்போ மற்ற கிரக அமைப்புப்படி வணிகம் சார்ந்த துறை, அடுத்தது இந்த ஃபேஷன் டிசைனிங், ஹோட்டல், கலைத்துறை அமைதுன்னா பெரிய அளவுல வருமானம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இப்போ இந்த 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையா இருக்கும். பெருசா ஆர்ப்பாட்டமா சண்டை சச்சரவு இருக்காது. சண்டை இல்லாத குடும்பமே இல்லைன்னு சொல்றோம். ஆனா இந்த 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் நல்லபடியா இருந்துட்டார் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை அமைதியா போகும். அன்பு, ஒரு பாசம், காதல், நேசம், இது எல்லாமே அதிகமா இருக்கும். 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் நல்லபடியா இருந்துட்டா ஒரு நல்ல குடும்ப உறவுகள் அமையும். ஆனால் சுக்கிரன் 2ஆம் பாவகத்திலிருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே கருத்து வேறுபாடுன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். செலவும் அடிக்கடி சிக்கல் உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பாவகிரக சம்பந்தம் பலமா இல்லாம ஓரளவு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா இந்த கவிதை, இசை, ஓவியம், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ், நடனம் சம்பந்தப்பட்டது, அடுத்ததா பேச்சு திறமை, கலைகள் சார்ந்த விஷயத்துல ஆர்வமும் இருக்கும், திறமையும் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு படிப்பு அப்படின்றதுல ஒரு அதிக முன்னேற்றம் இருக்கும். சரி, எனக்கு 2ல சுக்கிரன் இருக்கேன், நான் படிக்கலையேன்னு சொல்லக்கூடாது. அனுபவ அறிவு அதிகமா இருக்கும். படிப்புன்றது பள்ளிக்கூடத்துல போய் காலேஜ்ல போய் படிக்கிறது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை படிக்கிறது படிப்பு தான். மற்ற கிரக அமைப்புப்படி பள்ளிக்கூட படிப்போ கல்லூரி படிப்போ அமையாமல் போயிட்டாலும் உங்களுக்கு பட்டறிவு, வாழ்க்கையை படிச்ச அறிவு, அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாவே இருக்கும். மற்றவங்களை விட உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்க வட்டாரத்துல நீங்க தான் பெரிய ஒரு அனுபவசாலியா இருப்பீங்க. சுக்கிரன் ஒருவேளை பாபகிரக சம்பந்தம் அதிகமா பாதிக்கப்படுறார் அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த தொண்டை சம்பந்தப்பட்டது, தொண்டையில, அடுத்தது வாயில, பற்கள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வரும் வாழ்க்கையில. அதெல்லாம் எப்ப வரும்? குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும் போது வரும். இவங்க பாத்தீங்கன்னா இந்த சமூகம் சார்ந்த வகையில இவங்க பேச்சுனாலையும், அடுத்ததா இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய தன்னுடைய தன்மையினாலையும் சமூகம் சார்ந்த வகையில ஒரு பெருமை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும், எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். பொதுவாவே பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் 2ல சுக்கிரன் இருந்தால். ஆனா பாபகிரக சம்பந்தம் அதிகமா பலமாயிடக்கூடாது, அதையும் மறந்துடக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகத்து பலன் குடும்பம், தனம், வாக்கு, சுக்கிரன் அங்க நல்லா இருந்துட்டாருன்னா ஓகே, இதெல்லாம் ஓரளவு நல்லாவே இருக்கும். பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா இதெல்லாமே மைனஸா இருக்கும். இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது, அதுல குறைகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் பாவகம். லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணிச்சல் ரொம்ப அதிகமாவே இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, எந்த ஒரு புதுமையான முயற்சியா இருந்தாலும் சரி அதை முயற்சி பண்ணி அதுல ஜெயிப்பாங்க கண்டிப்பா. இப்போ இந்த 3ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எதை செஞ்சாலும் ஒரு கலைநயத்தோட, ஒரு அழகா, ஒரு சந்தோஷத்தோட செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் எதை செஞ்சாலும் சரி, கடமைக்கு எதையும் செய்ய மாட்டாங்க.
உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இது சார்ந்த வகையில பொதுவாவே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அவங்களுடைய உறவு நிலை எப்பவுமே நல்லா இருக்கும். ஆனா பாபகிரக சம்பந்தம் பலமா வரக்கூடாது, அதை மறந்துடக்கூடாது. எப்பவுமே பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே மனஸ்தாபம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு இசைத்துறை, நடனம் சார்ந்தது, அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஓவியம், எழுத்து, பேச்சு சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் மற்ற கிரக அமைப்புப்படி ஏதாவது ஒண்ணு அமைதுன்னு வைங்களேன், கண்டிப்பா அதுல மிகப்பெரிய அளவுல சாதிப்பாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு பேச்சு ஒரு இனிமையான பேச்சா இருக்கும். என்னடா அவன் லக்னத்துக்கு 1ஆம் பாவகத்திலையும் சுக்கிரன் தான் நல்லா பேசுவான்னு சொன்னா, 2ஆம் பாவத்துல சுக்கிரன் தான் நல்லா பேசுவான்னு சொன்னா, 3ஆம் பாவத்துல தான் சொல்றேன்னு நினைக்க கூடாது. காலப்புருஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் வீடு தான் பேச்சு. இப்போ இந்த லக்னம்ன்றது அந்த ஜாதகர், 2ஆம் பாவகம் அப்படின்றது பேச்சு, 3ஆம் பாவகம் தொண்டை அப்படின்றப்ப பேச்சு அப்படின்றது நல்லா இருக்கும். இந்த 3ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கும் மற்ற கிரக அமைப்புப்படி இந்த சோசியல் மீடியா, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறை இவங்களுக்கு அமையுது அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு சாதனையான முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்க வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூர பயணங்கள் அடிக்கடி போக வேண்டிய கட்டாயம் வரும். ஒரே வேலையில இருந்தாலுமே அடிக்கடி பயணம் போவாங்க. இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயத்துல அடிக்கடி மாற்றம் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. ஆனா அப்படி இவங்க பயணங்கள் போறாங்க அப்படின்னாலே, கொஞ்ச தூர பயணங்கள் அடிக்கடி போறாங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனம் அப்படின்றது கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில இருந்துட்டே தான் இருக்கும். வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த வகையில அதிகமான ஒரு என்ன சொல்றது, அதிகமா ஒரு நெருக்கத்தோட இருப்பாங்க, ஒரு அந்யோன்யமா இருப்பாங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தசா புத்தி ஒத்து வந்தா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான், இல்லைன்னா இல்ல. ஒருவேளை பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆசை ரொம்ப அதிகமாகும். அதனால என்ன ஆகும்? வாழ்க்கை குழப்பமாகும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உடல் எப்பவுமே ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்பா தான் இவங்களுக்கு இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த 3ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாதிக்கப்படுறார் பாபகிரகங்களால அப்படின்னா என்ன ஆகும்? தொண்டை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம், சிக்கல் அப்படின்றது குறிப்பிட்ட தசா புத்தி அந்தரம் நடக்கும் போது வரும். சமூகம் சார்ந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல நிலையில லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல இருந்துட்டாரு அப்படின்னா உடன்பிறப்புகளோட ஆதரவு, வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த வகையிலையும் சமூகம் சார்ந்த வகையிலையும் எப்பவுமே ஒரு நல்ல பேர் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை பாதிக்கப்பட்டா இப்ப சொன்ன பாசிட்டிவ் பலன்கள்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, செலவுகளும் ரொம்ப அதிகமாகிறது. ஒரு கொஞ்ச தூரம் போனாலும் சரி, அதிக தூரம் போனாலும் சரி, பயணம் சார்ந்த விஷயத்தினால அடிக்கடி சிரமம் ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும். 3ல சுக்கிரன் இருந்தாலே அவர் தைரியமானவர் அப்படின்னு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடுவார். ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு கண்டிப்பா ஒரு அழகான வீடு உண்டு, சொந்த வீடு கண்டிப்பா அமையும். ஒருவேளை தசாபுத்தி ஒத்து வரல, சொந்த வீடு அமையலைனாலும் வாடகை வீட்டிலேயே இருந்தாலுமே சொந்த வீடு மாதிரி அங்க இருப்பாங்க. ஒரு அழகான வீட்டுல தான் இருப்பாங்க. ஒரு அழகு கவர்ச்சி குறைவான வீட்டுல இவங்க இருக்க மாட்டாங்க. சொந்த வீட்டுல வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகன வசதி கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில கிடைக்கும். குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா கிடைக்கும். சில பேருக்கு பிறக்கும் போதே அதெல்லாம் இருக்கலாம். பல பேருக்கு குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும், கிடைக்காம எல்லாம் போகாது. அதுக்கு குறிப்பிட்ட தசாபுத்தி வரணும், வரும் கண்டிப்பா.
இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு வசதியா வாழ்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அம்மா 4ஆம் பாவகம் தான் அம்மாவை குறிக்கக்கூடியது. தாய் வழி உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு ஆதரவு அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு மனநிலை, ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் இவங்களுக்கு. ஒருவேளை சுக்கிரன் 4ஆம் பாவத்துல கெட்டு போறாருன்னு வைங்களேன், குடும்பம் சார்ந்த வகையில எப்போ சிக்கல் இருந்துட்டு தான் இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையிலையும் குடும்ப உறவு வேற, வெளியில இருக்க உறவுகள் வேற. 4ஆம் பாவகத்துல சுக்கிரன்றது கெட்டு போனா என்ன ஆகும்? வெளியே இருக்கக்கூடிய உறவுகள் சார்ந்த வகையில சிக்கல்ன்றது இருக்கும். இந்த 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி. படிப்பு சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த கலைத்துறை, இசை, டிசைன், அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அழகு சார்ந்த விஷயங்கள், இப்ப சொன்ன இந்த விஷயங்கள்ல மற்ற கிரக அமைப்பு படி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அப்படி படிச்சாங்கன்னா அந்த துறையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பாங்க. இப்ப இந்த 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த வகையில கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு அந்யோன்யம் அப்படின்றது கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப இந்த 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம், பிறக்கும் போதே சொந்த வீடு இல்லைனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகன வசதிகள் கண்டிப்பா அதிகமாகும். சமுதாயம் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு நல்ல பேர், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடிய மனநிலை அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அது வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா அப்படின்றத தீர்மானிக்கிறது நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான். இப்போ இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உடல் ஒரு கவர்ச்சியான ஒரு உடல் அமைப்பு, ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனா ஒருவேளை 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாதிக்கப்படுறாருன்னு வைங்களேன், பாவ கிரகங்களால பலமா பாதிக்கப்பட்டால் மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல், மன அழுத்தம், இது சார்ந்த வகையில எல்லாமே எல்லாம் வராது. இதுல ஏதாவது ஒரு பாதிப்பு வராமல் இருக்காது குறிப்பிட்ட தசாபுத்தியில. இதே இந்த 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமையில இருந்துட்டாருன்னு வைங்களேன், பெரிய வீடே அமைஞ்சிடும், பெரிய வண்டி வாகனமே அமையும். கண்டிப்பா அவரு மேற்படிப்புலாம் படிப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் நாம. ஒருவேளை பாபகிரக சம்பந்தம் ரொம்ப 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 பலமாகி இதாயிட்டா என்ன பண்ணும்? மன அழுத்தம் அதிகமாகும். எதனால? இந்த மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் இருக்கு பாத்தீங்களா, அது சார்ந்த வகையில எப்பவுமே ஏதாவது ஒரு சிக்கல்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இவங்க எல்லாம் இடம் வாங்கினா, நிலம் வாங்கினா என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட்ஸ் சரியா பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனைன்றது அதுல இருக்கும். அடுத்ததா லக்னத்துக்கு 5ஆம் பாவகம். லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும்? அறிவு ரொம்ப அதிகமாவே இருக்கும் இவங்களுக்கு எல்லாம். கல்வி சார்ந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒருவேளை அதிகமா பள்ளிக்கூடம், கல்லூரி போய் படிக்கிறனாலும் கூட அனுபவ அறிவு ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டது, இசை, நடனம், இலக்கியம், இது சார்ந்த வகையில அல்லது ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்டதுல திறமை அப்படின்றது இருக்கும். ஒருத்தருக்கு திறமை இருந்துட்டா அந்த திறமையில தான் தொழிலா அமையும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா இது சார்ந்து ஏதோ ஒரு வகையில திறமை அப்படின்றது இருக்கும். இப்போ இசையை சொல்றோம், இசை அப்படின்னா அவங்க இசையமைப்பாளராக தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை. பாட்டு நல்லா பாட தெரிஞ்சிருக்கலாம், அதுக்காக பாடகரா பாடகியா தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா பாட தெரியும், இசையை நல்லா விரும்பி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா அந்த பெரிய அளவுல இசை சார்ந்ததுல ஜெயிப்பாங்க அப்படின்றது நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். அல்லது நடனம்னு ஒண்ணு சொன்னோம், அவங்க வந்து சினிமாவை தான் போய் சாதிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்டேஜ்ல ஆடுறாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்டவங்களாவும் இருக்கலாம். இந்த 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு சும்மாலாம் சாதாரணமாலாம் சிந்திக்க மாட்டாங்க, ஒரு புத்திசாலித்தனத்தோட சிந்திப்பாங்க.
எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு மன ரீதியா மனசு ஆர்வப்பட்டா மட்டும்தான் ஈடுபடுவாங்க. மனசு விரும்பலையா கடமைக்கெல்லாம் எதையுமே செய்ய மாட்டாங்க. இந்த 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு காதல், இந்த 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காதலிக்கிறதுனாலயே அதிர்ஷ்டம் அப்படின்றது வாழ்க்கையில உண்டு. காதல் சக்சஸ் ஆகுது இல்ல சக்சஸ் ஆகல அப்படின்றதெல்லாம் மற்ற கிரக அமைப்புப்படி நடக்கக்கூடிய தசாபுத்தி. ஆனா காதலிக்கிறதுனாலயே இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா உண்டு. இவங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் அதிகபட்சம் கணவன் மனைவியா வருவாங்க. அப்படி இல்லையா மனசுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை தான் இவங்களுக்கு அமைவாங்க. மற்ற கிரக அமைப்பு நல்லா இருந்து தசாபுத்தி ஒத்து வந்தா கண்டிப்பா லவ் மேரேஜ் நடக்கும். இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒருவேளை இந்த 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாதிக்கப்படுறாரு, பாபகிரக சம்பந்தம் பலமாகி பாதிக்கப்படுறார் அப்படின்னா என்ன ஆகும்? காதல் கண்டிப்பா தடையாகும், தாமதமாகும். காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது வரும். இப்போ நாங்க காதல்னு சொன்னது எல்லா விதமான காதலுக்கும் தான், அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நல்ல காதலா இருந்தாலும் சரி, கள்ளக்காதலா இருந்தாலும் சரி, எந்த காதலா இருந்தாலும் சரி. இப்போ இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அழகான குழந்தைகளா இருப்பாங்க, மிக 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 பெரிய அறிவாளியான குழந்தைகளா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதை செஞ்சாலும் ஒரு என்ன சொல்றது ஒரு கலைநயத்தோட செய்வாங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால இவங்க வாழ்க்கையில ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓவியம் சார்ந்த விஷயத்திலையும் ஆர்வம் இருக்கும். அடுத்தது பாடல்கள் சார்ந்த வகையிலையும் சினிமா துறையிலேயே ஆர்வம் இருக்கும். மற்ற கிரக அமைப்புப்படி இந்த துறைகள்ல ஏதாவது ஒண்ணு அமையுது அப்படின்னா கண்டிப்பா அதுல மிகப்பெரிய அளவுல பேர் புகழ் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தாலே ஏதாவது ஒரு கலை மூலமா கண்டிப்பா வருமானம் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த வகையில ஒரு உயர்ந்த நிலையில உள்ளவங்களோட தொடர்பு தான் அதிகமா இருக்கும். உயர்ந்த நிலை அப்படின்னா அவங்க எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறையில உண்மையானவங்க உயர்ந்த நிலையில யார் இருக்காங்களோ அவங்களுடைய தொடர்பு இவங்களுக்கு அதிகமா இருக்கும். சமூகம் சார்ந்த வகையில இவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அப்படின்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இப்போ லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாகி பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வரும், ஹார்மோன் பிரச்சனை, அப்படி இல்லைன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றது கண்டிப்பா வாழ்க்கையில குறிப்பிட்ட தசாபுத்தியில வந்தே தீரும். சுக்கிரன் பாபகிரக சம்பந்தம் பலம் ஆகல அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காதல் எல்லா வகையான காதலுமே இனிமையா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த வேலை இது சார்ந்த விஷயங்களாலேயே அதிகமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இவங்க அதிகமா உழைக்கணும், உழைச்சாதான் அதிகமான ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. அரசு வேலை கிடைக்கிறது கண்டிப்பா அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு தசாபுத்தி ஒத்துழைக்கணும். அப்புறம் போட்டி தேர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்டி தேர்வு எழுதுனா கண்டிப்பா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட வயசுல இருக்கிறவங்க இந்த போட்டி தேர்வு எழுதணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா 6ல சுக்கிரன் இருக்கிறவங்க எழுதுனா கண்டிப்பா போட்டி தேர்வுல பாஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவங்களை விட ரொம்ப சூப்பரா செயல்பட்டு ஜெயிக்கக்கூடியது யாருன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க தான். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் தான் ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. ஆனால் 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன், சக்கரை நோய் கண்டிப்பா வரும்.
சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது சார்ந்த விஷயத்திலையும் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்றது வாழ்க்கையில வரும். இப்போ இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்காங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க. லக்னத்துக்கு 6ல சுக்கிரன் இருந்தாலே எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு துணிவு, துணிச்சல், ஒரு ஆற்றல் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில எத்தனை வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு எது வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தகராறு வந்தாலும் சரி, கடைசியில ஜெயிக்க போறது யாருன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க தான். அதனால லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களோட போட்டி போடாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இல்ல இன்னும் முடியல, அதாவது அடுத்தது இப்போ லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பலமா இருக்காருன்னு வைங்களேன். ரொம்ப பலமா இருந்தா என்ன ஆகும், இவங்களுடைய எதிரிகளே இவங்களுக்கு நண்பர்களா மாறிடுவாங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கல்யாணம் பொதுவாவே பாத்தீங்கன்னா 6ல சுக்கிரன் இருந்தால கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் டல்லா தாங்க இருக்கும். கல்யாணம் லேட் ஆகும். கல்யாண வாழ்க்கைன்றதுல எப்பவுமே ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். 7ஆம் அதிபதி ஓரளவு நல்லா இருந்துட்டாருன்னா பெரிய அளவுல பிரச்சனை வராது. தசை புத்தி ஓரளவு நல்லா இருந்தா பெரிய அளவுல பிரச்சனை வராது. அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் வாழ்க்கை. ஆனா இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய கணவன் மனைவி எந்த ஒரு விஷயத்திலுமே பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்க, ஒரு திறமையான வாழ்க்கை துணை தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க. பொதுவாவே சுக்கிரன் எங்க இருந்து பாதிக்கப்பட்டாலும் காதல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை தான். அது 6ஆம் பாவகம் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. இந்த 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தாலே வேலையினால வருமானம் வரும்னு சொல்லிட்டோம். ஆனா செலவு அப்படின்றது எப்பவுமே அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு. இப்போ இவங்களுக்கு இந்த கலைத்துறை, அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவம் சார்ந்தது, சமூக சேவை சம்பந்தப்பட்டதுல ஈடுபாடு இருக்கும். இது எல்லா விஷயத்திலயுமே இவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஒரு ஈடுபாடுன்றது இவங்களுக்கு இருக்கும். மற்ற கிரக அமைப்பு படி இவங்களுக்கு இதுவே அமைது அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல சாதனை செய்யலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால சந்தோஷப்படக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவகம். லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும்? வரக்கூடிய கணவன் மனைவி அழகா இருப்பாங்க, கவர்ச்சியா இருப்பாங்க. வரக்கூடிய கணவன் மனைவி அழகான கணவன் மனைவி அமைவாங்க. வரக்கூடிய கணவன் மனைவி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, அன்பு, பாசம், நேசம், ஒரு ரொமான்ஸ் ரொம்ப ஒரு அதிகமா உள்ள ஒரு கணவன் மனைவி தான் அமைவாங்க. கல்யாண வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும். இது காரக பவனாசின்னு சொல்லுவோம். அது எல்லாத்துக்குமே அப்படி பாதிக்காது. அதெல்லாம் சில லக்கணங்களை பொறுத்துதான் அது பாதிக்கும். எல்லாருக்கும் பாதிக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் பலமா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி, அவங்க காமம் அப்படின்றதுல சொர்க்கத்தையே பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு சுகம், சந்தோஷத்தை அவங்க கண்டிப்பா சந்திப்பாங்க வாழ்க்கையில. லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் பலமா இருக்கிறவங்க. இப்போ அந்த 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? பாவகிரக சம்பந்தம் பலமாகி கல்யாணம் லேட் ஆகும். அந்த கல்யாண வாழ்க்கையும் ஏதோ ஒரு தகராறோட தான் போயிட்டு இருக்கும். ஆனா காதல் சார்ந்த விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டசாலினே சொல்லலாம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு காதல் அப்படின்றது கண்டிப்பா அதிர்ஷ்டம் உண்டு. மற்ற கிரக அமைப்புகள் நல்லா இருந்து தசாபுத்தி ஒத்து வந்தா லவ் மேரேஜ், காதல் கல்யாணம்ன்றது நடக்கும்.
இந்த 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்பு, அடுத்தவங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய திறமை அப்படின்றது உண்டு. இந்த 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு எது வேணா செய்யலாம், செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா பாபகிரக சம்பந்தம் பலமா இருந்துடக்கூடாது, தசா புத்திகள் மோசமா இருந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தசா புத்தி நல்லா இருந்து 7ல சுக்கிரன் பலமா இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இல்ல அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டு எது செஞ்சாலும் சக்சஸ் ஆகும். இப்போ இந்த 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறை, பொதுவா பாத்தீங்கன்னா கலைத்துறைனால அது சுக்கிரன் தான். அதனாலதான் எல்லா பாவகத்துக்குமே கலைத்துறை அப்படின்றத சொல்லிட்டு வரேன். கலைத்துறை, ஃபேஷன் சம்பந்தப்பட்டது, அழகு சம்பந்தப்பட்டது, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹோட்டல், இந்த சோசியல் மீடியா, வியாபாரம், இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு மற்ற கிரக அமைப்புப்படி தொழிலா இவங்களுக்கு அமையுதுன்னா அதுல மிக பெரிய அளவுல ஒரு லாபத்தை பார்ப்பாங்க இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க. சுக்கிரன் இப்ப இந்த 7ஆம் பாவகத்துல பாபகிரக சம்பந்தம் பலமாய் கெட்டு போயிட்டாருன்னா என்ன ஆகும்? பார்ட்னர்ஷிப் போட்டு எதையும் செய்யக்கூடாது. நண்பர்களால எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா தான் இருக்கும். சமூகம் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்க பேசுற பேச்ச எல்லாருமே விரும்பக்கூடிய தன்மையா தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு அதாவது மக்கள் தொடர்பு, அதாவது பழக்க வழக்கங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய பேரை பழகி வச்சிருப்பாங்க. ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஒண்ணு இவங்களே வெளிநாடு போவாங்க, அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதிகமா பழக்கமானவங்களா இருப்பாங்க. தசாபுத்தி ஒத்து வந்தா வெளிநாட்டுல வாழக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனால் 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாதிக்கப்பட்டார்னா இந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில பெரிய சிக்கலாதான் இருக்கும். ஆனா பலமாயிட்டார்னா காமம் சார்ந்த விஷயத்துல சொர்க்கத்தை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் பாவகம். லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேரடியா செய்யக்கூடிய விஷயத்தை விட மறைமுகமா செய்யக்கூடிய விஷயங்கள்ல தான் ஆர்வம் அப்படின்றது அதிகமா இருக்கும். மறைமுகமான விஷயம்னா என்னன்னு சொல்லலாம்? உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை சொல்லலாம். இதெல்லாம் மறைபொருள் சாஸ்திரம் தான். தத்துவம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ரகசியமான கல்வி இந்த டிடெக்டிவ் சம்பந்தப்பட்டது, இது சார்ந்த வகையில ஏதாவது ஒரு இதுல கண்டிப்பா ஒரு ஈர்ப்புன்றது இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமா நுனிக்குள் மேய்ஞ்சிட்டு போயிட மாட்டாங்க. ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு திறமை, தன்மை அப்படின்றது இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு உண்டு. வரக்கூடிய கணவன் மனைவி கிட்ட அதிகமான ஒரு அன்பு, பாசம், காதல், நேசம், காமம் எல்லாமே அதிகமா இருக்கும். ஆனால் சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தினால கல்யாண வாழ்க்கையில எப்பவுமே ஏதோ ஒரு சிக்கல் வந்துடும். அப்போ தேவையில்லாத பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கிறது தான் நல்லது. லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க தேவையில்லாத மற்ற பழக்க வழக்கங்களை குறைச்சுக்கிட்டால் கணவன் மனைவி சார்ந்த வகையில எப்பவுமே சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். இந்த 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் நல்ல நிலைமையில இருந்துட்டாருன்னா வரக்கூடிய கணவன் மனைவினால வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். மாமியார் சார்ந்த வகையில கண்டிப்பா ஒரு லாபம் அப்படின்றது இருக்கும். இந்த 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கார் அப்படின்னா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கார் அப்படின்னா வரக்கூடிய கணவன் மனைவினால பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா நடக்கும். ஆனா சுக்கிரன் பாதிக்கப்பட்ட என்ன ஆகும்? சொத்து சம்பந்தப்பட்டதுல சிக்கல் கண்டிப்பா வரும்.
இப்போ இந்த 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் நல்லா இருந்துட்டா ஆயுள் தீர்க்கம்னு சொல்லிடலாம், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம். ஆனா பாதிக்கப்பட்ட இனப்பெருக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ரகசியமான நோய்கள் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா வரும். அதெல்லாம் எப்ப வரும்? குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும் போது வரும். இவங்க எதை செஞ்சாலுமே வெளியில தெரியாம ரகசியமா செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இவங்க வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா காதல் ஆசை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு அடுத்தவங்க நம்ம பார்த்து அதிகமா விரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் இவங்க நினைப்பாங்க. அதாவது இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க எல்லாம் வெளிப்படையா இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சந்தோஷத்தையும் மறைமுகமா அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் பாவகம். லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும்? 9ஆம் பாவகம் அப்படின்னாலே ஒரு வகையில அதிர்ஷ்டமான ஒரு பாவகம், ஒரு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காம எல்லாம் போகாது. அது குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது இவங்க வாழ்க்கையில லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எப்ப என்ன பிரச்சனை சிக்கல் வந்தாலும் சரி, ஆனா தேவையான நேரத்துல தேவையான விஷயங்கள், நல்ல நல்ல வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். இவங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, இவங்களை தேடி வருது இல்லைங்களா, அதுதான் அதிர்ஷ்டம். அதிகமா படிக்கணும், அதாவது உயர்கல்வி படிக்கணும்ன்ற ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். தசாபுத்தி ஒத்து வந்தா கண்டிப்பா படிப்பாங்க, இல்லைன்னா படிக்க முடியாது. பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டாலும் படிக்க முடியாது, ஆர்வம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அனுபவ அறிவு இவங்களுக்கும் அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறை, இசைத்துறை, இலக்கியம், அழகு சார்ந்த துறை, அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துறை, தத்துவம், சமூகம் சேவை சம்பந்தப்பட்டதுல மற்ற கிரக அமைப்பு படி இவங்களுக்கு ஒரு தொழிலே அமைதுன்னு வைங்களேன், அதுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா இவங்க பார்ப்பாங்க. வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு உண்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும், வெளிநாடுமே எல்லாரும் வெளிநாடு போயிட மாட்டாங்க. ஒண்ணு வெளி மாவட்டம், அல்லது வெளி மாநிலம், அல்லது வெளிநாடு. அது நடக்கக்கூடிய திசா புத்தி தீர்மானிக்கும். வெளி மாவட்டமா, வெளி மாநிலமா, வெளி நாடா அப்படின்றத நடக்கக்கூடிய திசா புத்தி தீர்மானிக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தர்ம சிந்தனை அப்படின்றது அதிகமா இருக்கும். ஒரு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை, நல்ல மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல, இந்த மதம் சார்ந்த விஷயத்திலையும் சரி அதிகமான ஒரு ஆர்வம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய குரு நல்ல குருவா இருப்பாரு. அந்த குருவுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு நல்லபடியாவே கிடைக்கும். எல்லா குருநாதரும் எல்லா சிஷியர்களையும் வாழ்த்துவதில்லை, ஆசீர்வதிப்பதில்லை. குருநாதர் அப்படின்னா நமக்கு நம்ம பாடம் படிக்கிறவங்க, நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவங்க மட்டும் கிடையாது. நாம ஒரு தொழில் செய்ய போறோம்னா அந்த தொழில் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் குருநாதர் தான். ஆனா எல்லா குருநாதரும் தாங்கிட்ட ஒரு விஷயத்த இன்னொருத்த கத்துக்கிறாங்கன்னா எல்லாருமே வாழ்த்துறாங்க கிடையாது. ஆனா இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய குருநாதருடைய வாழ்த்து முழுமையா இவங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய கணவன் மனைவினால வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை இவங்க சந்திப்பாங்க. கண்டிப்பா கல்யாணம் நடக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில பேர், புகழ், ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை அப்படின்றது கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில நடக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து ஒருவேளை பாபகிரக சம்பந்தம் பலமாகி பாதிக்கப்பட்ட என்னாகும்? வாழ்க்கையில அதிகமான சவால் சந்திச்சே தீரணும். அதிகமான தருணங்கள்ல ஒரு மனக்கசப்பான ஒரு அனுபவங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆனா நல்லா இருந்துட்டாருன்னு வைங்களேன், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு உங்க வாழ்க்கையில இருக்கும். பயணம் சார்ந்த விஷயத்தினால அதிகமான ஒரு பிரயோஜனம் அப்படின்றது இருக்கும்.
9ஆம் பாவத்துல சுக்கிரன் நல்ல நிலையில இருந்துட்டாலே வெளி மாவட்டம், வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பா இருக்கும். அதனால தொடர்பு இருக்கு அப்படின்றத விட, தொடர்பு அப்படின்னு நான் சொல்லக்கூடியது இங்க தப்பான அர்த்தம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுல இருக்கலாம், நாம எது கேட்டாலும் நமக்கு செய்வாங்க, அந்த மாதிரி தொடர்பை சொல்றேன், புரியுதுங்களா? அப்போ அது சார்ந்த வகையில், அதாவது இருக்கிறது வேற. எல்லாத்துக்கும் தான் இன்னைக்கு தெரிஞ்சவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, ஆனா எல்லாத்துக்கும் அவங்களால பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஆனா இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆளுங்களோட தொடர்பு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதனால இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். பழக்க வழக்கம் இருக்கிறது பெருசு இல்லைங்க, அவங்களால நமக்கு பயன் இருக்கா அப்படின்றது முக்கியம். இதை நான் சொல்றது ஜாதக ரீதியா. லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிரயோஜனம் இருக்கும்னு சொல்லி சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையாவே பேசுவாங்க. இவங்களுடைய நல்ல பழக்க வழக்கத்தினால சமுதாயம் சார்ந்தவர்கள ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில அதிகமான அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 10ஆம் பாவகம். லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த அழகு அழகு கலை, அதாவது அழகு சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கும். கலைத்துறை, பாடல், அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நடனம், சினிமா, சோசியல் மீடியா, அப்புறம் இந்த விளம்பரம் சார்ந்த விஷயங்கள், ஹோட்டல், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் சுற்றுலா சம்பந்தப்பட்டது. இதுல ஏதாவது ஒரு மற்ற கிரக அமைப்பு படி தசாபுத்தி ஒத்து வந்து இவங்களுக்கு தொழிலா அமைதுன்னு வைங்களேன், அதுல மிகப்பெரிய அளவு சாதனை படைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சமுதாயம் சார்ந்தவைகளை ஒரு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உள்ளவங்களா இருப்பாங்க லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 10ல சுக்கிரன் இருக்கா, அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பேர், புகழ், அந்தஸ்து அடைஞ்சே தீர்வாங்க. இப்போ லக்ன சுபர் ஆயிட்டாருன்னு வைங்களேன், ஒருவேளை அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு சுபகரகமாகி 10ல இருந்தாருன்னு வைங்களேன், கண்டிப்பா அரசு, அரசியல் சார்ந்தவைகளை மிகப்பெரிய ஒரு உயர்வான பதவியை அடைஞ்சே தீர்வாங்க. அதுவும் பதவி அடையிறது மட்டும் பெருசு கிடையாது, ஒரு பேர், புகழ், அந்தஸ்தோட இருக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ள காதல், ஒரு அன்பு, பாசம், நேசம் அப்படின்றது அதிகமா இருக்கும். இப்போ இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாபகிரக சம்பந்த பலமான என்ன ஆகும்? கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல அவ ஒரு சிறப்பா இருக்காது. அப்படி பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பழக்க வழக்கம் இருந்து தொடர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். நான் சொல்றது 10ல, லக்னத்துக்கு 10ல சுக்கிரன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானாதான். பாபகிரகத்தோட சேர்ந்து இருந்துட்டாலே இந்த மற்ற பழக்க வழக்கம் வந்துடும் நான் சொல்லல. பாபகிரக சம்பந்தம் அதிகமா பலமானால் அந்த மாதிரி உறவுகள் பலமாகும். இப்ப இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழன்ற விருப்பம் தான் அதிகமா இருக்கும். கண்டிப்பா கிடைக்கும், நடக்கும். ஆடம்பரமாவே வாழலாம், வாழ்ந்துக்கோங்க. மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், வசதிகள், ஒரு நவீனமான வசதிகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும் அப்படின்னா ஜாதக தகுதிக்குள்ளதான் கிடைக்கும். ஜாதக தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா இந்த மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகன வசதின்றது உண்டு. மற்ற கிரக அமைப்புப்படி இந்த வணிகத்துறை இவங்களுக்கு அமைஞ்சாலும் வணிகம் சார்ந்தது, அடுத்ததா இந்த ஃபேஷன் சம்பந்தப்பட்டது, கலை சார்ந்த தொழில், இது அமைதுன்னா லாபம் அப்படின்றது அதிகமா இருக்கும். இதுல ஏதாவது ஒரு தொழில் மற்ற கிரக அமைப்புப்படி தசாபுத்தி ஒத்து வந்து அமைஞ்சா லாபம் அப்படின்றது அதிகமா இருக்கும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அழகானவங்களா, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 10ல சுக்கிரன் இருந்தா அழகு, ஒரு கவர்ச்சி, அந்த பேசக்கூடிய திறமை, இவங்கெல்லாம் பேசியே அடுத்தவங்களை ஈஸியா மயக்கிடுவாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பேசியே அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அந்த ஒரு
திறமை இவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறை, பாடல், நடனம், கவிதை, இசை இதுல ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். வாழ்க்கையில நான் ரொம்ப மிகப்பெரிய அளவுல சாதிக்கணும், ரொம்ப ஹை லெவல், அதிகமா ஹை லெவல் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க யாருன்னா இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க தான். அது ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி. இப்போ அந்த லக்னத்துக்கு 10ல சுக்கிரன் இருந்து பாபகிரக சம்பந்தம் ரொம்ப பலமாயிட்டா என்ன ஆகும்? தொழில் சார்ந்த வகையில நிலையா எப்பவுமே இருக்க முடியாது. அடிக்கடி வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் அப்படின்றது நடக்கும். அதிகமான ஒரு காம உணர்ச்சிகள் அதிகமாகி அதனால வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தேவையே இல்லாம ஆடம்பர செலவு அதிகமாகி அவஸ்தப்படக்கூடிய ஒரு போராட்டமான வாழ்க்கையா போயிடும். ஆனா பாவகிரக சம்பந்தம் பலமாகாம இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும்? 11ஆம் பாவகம் என்ன? லாபம், ஆசை, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்றது, நட்பு வட்டம், ஒரு சமூகம் சார்ந்த வகையில ஆதரவு கிடைக்கக்கூடியதெல்லாம் இந்த 11ஆம் பாவகம் தான். இந்த 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தா நண்பர்கள் சார்ந்த வகையில அதிகமான ஒரு லாபம் அப்படின்றத பார்க்கலாம். இவங்க வாழ்க்கையில தன்னுடைய ஆசைகளை அதிகமா நிறைவேற்றியே வாழ்ந்துருவாங்க. லக்னத்துக்கு 11ல சுக்கிரன் இருக்கிறவங்க. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற கிரக அமைப்பு படி தசாபுத்தி ஒத்து வந்து இந்த கலைத்துறை, இசைத்துறை, சினிமா, ஹோட்டல், சுற்றுலாத்துறை, சுற்றுலா சம்பந்தப்பட்டது, அழகு சம்பந்தப்பட்டது, ஃபேஷன் டிசைனிங், விளம்பரம், ஆடு இது சார்ந்த விஷயங்கள் தொழிலா அமைதுன்னா அதிகமான ஒரு வருமானத்தை இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா பார்ப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழியில வருமானம் வராது. லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு ஒரு வழியில ஒரு வகையில வருமானம் வராது. 2 வகை, 3 வகை, 4-5 வகையில கூட வருமானம் வரும். ஆனா அந்த வருமானத்தோட அளவீடு அப்படின்றது நடக்கக்கூடிய திசா புத்தி தான் தீர்மானிக்கும். இப்போ வணிகம் சார்ந்ததுல இருக்காருங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து வணிகம் சார்ந்த துறை இவங்களுக்கு அமைதுன்னா இவங்களுடைய பார்ட்னர்ஷிப், அடுத்ததான் நண்பர்கள், இவங்களால அதிகமான ஒரு லாபம் அப்படின்றது இருக்கும். இவங்க வாழ்க்கையில காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஆசைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நிறைவேறும். இவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப அழகாவே இருப்பாங்க. ஒரு எதை செஞ்சாலும் ஒரு கலை நயத்தோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ரசிச்சு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, அந்த பர்சனல் வாழ்க்கையும் சரி கல்யாண வாழ்க்கையும் சரி நல்லா இருக்கும். நான் சொல்றதெல்லாம் லக்னத்துக்கு 11ல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு பலமா இருந்தால் பலன்கள் அதிகமா இருக்கும். பலம் எந்த அளவுக்கு இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களுடைய அளவீடுகள் இருக்கும். அங்க பாவகிரக சம்பந்தம் பலமானா இன்னும் கொஞ்சம் அளவீடுகள் குறைவா இருக்கும், ஆனால் இல்லாமல் இருக்காது. இப்ப அந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்கெல்லாம் மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், ஆடம்பரம் அப்படின்றது அதிகமா இவங்க வாழ்க்கையில கிடைக்கும். இவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு அப்படின்றது இருக்கும். அதனால லாபம் அப்படின்றது இருக்கும். அப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நட்பு வட்டம் ரொம்ப ஒரு பெருசாதான் இருக்கும். அந்த நண்பர்களால எந்த விஷயமா இருந்தாலும் சரி நட்பு வட்டம் அதிகமா இருக்கும். அதனால வரக்கூடிய லாபங்களும் ரொம்ப அதிகமா இருக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ எல்லாரும் எல்லாரோட விசேஷத்திலையும் கலந்துக்க முடியாது. ஆனா இந்த லக்னத்துக்கு 11ல சுக்கிரன் இருக்கிறவங்க பெரிய பெரிய விஐபிங்களோட விசேஷத்துல எல்லாம் போய் கலந்துக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா காதல் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே பிரச்சனை தான் இருக்கும். அது நல்ல காதலா இருந்தாலும் சரி கள்ள காதலா இருந்தாலும் சரி அதிகமான ஒரு ஆசை அப்படின்றது வாழ்க்கையில வரும். அதெல்லாம் நிறைவேறாம போகும்.
பாபகிரக சம்பந்தம் ரொம்ப பலமாயிடுச்சுன்னா. இந்த பாபகிரக சம்பந்தம் ரொம்ப பலமானாலே லாபம் எவ்வளவு வந்தாலும் அது செலவாயிடும், பெருசா மிச்சப்படுத்த முடியாது. நண்பர்கள் சார்ந்த வகையில ஒரு ஏமாற்றம் அப்படின்றதுதான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் பாவகம். லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும்? 12ஆம் பாவகம் அப்படின்னாலே வெளிநாடு, தனிமை, ஆன்மீகம், மருத்துவம், அப்புறம் மருத்துவமனை, அடுத்தது விரயம், செலவு, தியானம், ரகசியமா இருக்கக்கூடிய ஆசைகள், இது எல்லாமே 12ஆம் பாவகம். இந்த சுக்கிரன் அப்படின்னா ஒரு கலை, அழகு, காதல், செல்வம், வசதி, சுகமான ஒரு வாழ்க்கை வாழ நினைக்கூடியது. இப்போ இந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல இருந்தா என்ன ஆகும்? ஆடம்பர ஆசை ரொம்ப அதிகமாகும், செலவு அப்படின்றது அதிகமாகும். வெளிநாட்டு பயணம் கண்டிப்பா அமையும், அதுக்கு தசா புத்தி ஒத்து வரணும், ஆனா அமையும் கண்டிப்பா. வெளிநாடுன்னு சொன்னாலே வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு தான் வச்சுக்கணும். ஆனா அது வெளி மாவட்டத்துக்கு கொண்டு போகுமா, அல்லது வெளி மாநிலத்துக்கு கூட்டு போவாரா சுக்கிரன், அல்லது வெளி மாவட்டத்துக்கு, அல்லது வெளி மாநிலத்துக்கு, அல்லது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போவாரா அப்படின்றதெல்லாம் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் தீர்மானிக்கும். அப்படி வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய யோகம் இல்லைனாலும் வெளி மாவட்டத்துக்கு அல்லது வெளி மாநிலத்துக்கு அடிக்கடி பயணம் போற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு காதல் அப்படின்றது ரகசியமான காதல் கண்டிப்பா இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். ஆனா ரகசியமான காதல் இருந்தாலும் 12ல சுக்கிரன் இருந்தா சொல்லியிருக்கும். அங்க பாபகிரக பலம் சம்பந்தம் ஆயிடுச்சுன்னா ரகசியமான காதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புன்னு சொன்ன இல்லைங்களா, அங்க போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்கும், அல்லது அங்க போயிட்டு வியாபாரம் சார்ந்த வகையிலையும் பெரிய அளவுல சாதிக்கலாம். இப்போ இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்புப்படி மருத்துவத்துறை, ஆன்மீகம் சார்ந்த துறை, கலைத்துறை, அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலாத்துறை, ஹோட்டல், உணவகங்கள், ரெஸ்டாரண்ட், அப்புறம் ஃபேஷன் டிசைன், இது சார்ந்த துறை ஏதாவது ஒண்ணு அமைதுன்னு வைங்களேன், அதுல மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இவங்க எதை பண்ணாலும் தனியா தான் பார்க்க வேண்டியது, அதாவது வேலை சார்ந்த விஷயங்களை சொல்றேன், தனியா தான் செய்ய வேண்டியது வரும். ஆனால் பிற்பகுதியில அதிகமான ஒரு பேர் புகழ் அந்தஸ்தை கண்டிப்பா சந்திப்பாங்க. ஆனா பாபகிரக சம்பந்தம் பலமா இல்லாம போனா கண்டிப்பா இவங்களுக்கு காதல் அப்படின்றது ரகசியமான காதல் இருக்கும். பாபகிரக சம்பந்தம் பலமானா தான் இருக்காது. ஆனா பாபகிரக சம்பந்தம் பலமாகல அப்படின்னா ரகசிய காதல் கண்டிப்பா உண்டு. ஆனா தசா புத்தி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருச்சுன்னா பக்கத்துல பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. கணவன் மனைவி வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு அல்லது ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி தான் அமைவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா தசா புத்தி இந்த 9, 12 சம்பந்தப்பட்டு பலமா நடக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுல வாழ வேண்டிய கட்டாயம் வரும், வெளிநாட்டுல வாழ்வாங்க. அதுக்காக 12ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்க எல்லாரும் வெளிநாட்டுல வாழ்றாங்கன்னா நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தசா புத்தி ஒத்து வந்தால் வெளிநாட்டுல வாழ்வாங்க. வெளிநாடுனாலே வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு வச்சுக்கணும். எல்லாரும் வெளிநாடு போயிட மாட்டாங்க. அதுக்கு தசா புத்தி ஒத்து வரணும். எந்த அளவுக்கு பயணம் தூரமா போகணுன்றத தசா புத்தி தான் தீர்மானிக்கும். இப்போ 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து பாபகிரக சம்பந்தம் ரொம்ப பலமாயிடுச்சுன்னா கல்யாண வாழ்க்கை அப்படின்றது எப்பவுமே ஏதாவது ஒரு சிக்கல்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். வெளியில தான், அதாவது என்ன சொல்றது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இப்ப வெளியில தான் ஈர்ப்பு ரொம்ப அதிகமாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடம்பர செலவு ரொம்ப அதிகமாகும் இவங்க வாழ்க்கையில. இந்த அழகு சார்ந்த விஷயத்துக்கும் கலை சார்ந்த விஷயத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கை வசதிக்காகவும் அதிகமா பணத்தை செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா வெளிநாடு சம்பந்தப்பட்டதுல அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளி மாவட்டத்து சம்பந்தப்பட்டதுல இருந்து ஏதாவது ஒரு லாபம் அப்படின்றது இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்.
இப்போ லக்ன சுபரா இருக்காருன்னு வைங்களேன், சுக்கிரன் அவர் 12ஆம் பாவத்துல இருந்தா ஆன்மீகம் சார்ந்ததுல அதிகமான ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். ஒரு தியானம் சார்ந்த வகையில, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணணும், அப்புறம் இந்த தர்ம சிந்தனை, தர்மம் பண்ணக்கூடிய ஒரு குணம் அப்படின்றது அதிகமா இருக்கும். சுக்கிரன் லக்ன சுபராகி, லக்னத்துக்கு சுப, பொதுவா ஒரு சுபகிரகம் தான், நான் சொல்றது சுக்கிரன் லக்னத்துக்கு சுபகிரகமாகி 12ல இருந்தா அந்த பலன். இப்போ அது லக்ன பாபராகி 12ல இருந்தா என்ன ஆகும்? காம ஆசை ரொம்ப அதிகமாகும். ரகசிய தொடர்பு வாழ்க்கையில வந்தே தீரும். ரகசிய தொடர்பா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சொல்லணும்னா இன்னும் கூட நீளமா பேசலாம். ஆனா இதுவே வீடியோ பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்தை தாண்டிடுச்சு, 49 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால போதும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நிறைய விஷயங்கள் நான் சுருக்கமாவே முடிச்சிட்டேன். இல்லைன்னா இன்னும் விரிவா பேசினா இன்னும் 1 மணி நேரம் கூட வரும். அதனால போதும். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சில பேரு, அது நீங்களே போய் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, இதான் பேசுறாங்க. பரவாயில்ல, பேசிட்டு போகட்டும். ஏன்னா அவங்க வந்து மற்றவங்க வீடியோ எல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி பேசுறாங்க. பரவாயில்ல, ஆனா அவங்கள ரொம்ப பாராட்டணுங்க. நம்ம வீடியோவை முழுசா உத்து கவனிச்சு கேட்டுட்டு சரியா கமெண்ட் பண்றாங்க பாருங்களேன். நமக்காக, எனக்காக நேரம் ஒதுக்கி என்னுடைய வீடியோவை முழுமையா பார்த்து, உங்க கமெண்ட் நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம், அது உங்க சொந்த விருப்பம், எப்படி வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா என்னுடைய வீடியோவை முழுமையா பார்த்து கேட்டு கமெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு. உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் சரி, மிக்க நன்றி. இந்த வீடியோவையும் முழுமையா பார்த்து முடிச்சவங்க, பார்த்து முடிக்கிறவங்க, பார்க்கறவங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க, பார்க்க போறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோவுல சொன்னது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.